السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த 10 நாட்களும் மிக சிறப்புக்குரியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த 10 நாட்களில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதில் ஒன்று, அரஃபா மைதானத்தில் உலக முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற அந்த கண்கொள்ளா காட்சி நடைபெற இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு துல்ஹஜ் 10ஆம் நாள் நமக்கு பெருநாள் தினம், இன்னும் குர்பானி தினம், இன்னும் மற்ற ஐயாம தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய 3 நாட்கள். இப்படி இந்த மாதம் கிட்டத்தட்ட 14 நாட்கள் சிறப்புக்குரியதாகவும் இருக்கிறது. அதில் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அரஃபா நோன்பை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் அரஃபா தினத்தன்று நோன்பு நோக்கிறாங்களோ அவர்களுக்கு முன் ஒரு வருடம் சென்ற பாவத்துக்கான பரிகாரமும் வர இருக்கிற ஒரு வருடத்துக்கு செய்கின்ற பாவத்துடைய பரிகாரமாகவும் அமைகிறது என்று சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அரஃபா நோன்பு நம்ம கணக்கு பண்ணி அந்த பிறை அடிப்படையில் இந்த நாளைக்கு இல்லாத வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அரஃபா நோன்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்றைய தினம் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் கஞ்சிக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதற்காக பொருளாதாரத்தை உங்களிடமிருந்து கேட்கிறார்கள். ஏன்னா எல்லா பொருளாதாரமே நம்ம நம்பிக்கை கொண்டவர்களிருந்து பெற்றுத்தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்று இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, எப்படி இருந்தது என்று சொன்னால், சஹாபாக்கள் காலத்தில் நிறைய பொருள்களை வாரி வாரி வழங்கி அங்கே பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய இடத்துல எக்கச்சக்கமான பொருளாதாரம் இருக்கும். அப்போ எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை அப்படி இல்லை இன்றைக்கு. அதனால் எந்த விஷயத்தை செய்தாலும் கேட்டு பெற்று அந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அதனால் அந்த ஒரு நாள் அந்த கஞ்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த பொருளாதாரத்திற்கு எப்போதும் போல் நீங்கள் அதிகமாக உதவி செய்து சில நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அந்த நோன்பு தினத்தை பயன்படுத்தி நோன்பு வைக்கக்கூடியவர்களால் நம்மை வளராமல் ஆக்க வேண்டும் என்றும் இப்பொழுது துஆ செய்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நம்முடைய தொடர் வகுப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்களோ அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தொடராக பல விஷயங்களை பேசி வருகிறோம். அதில் இன்றைய தினம் ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படி இருக்கு வாசகம்னு சொன்னாக்கா, அதாவது கால அல் உம்ரத்து இல் உம்ரத்து கஃபாரத்துன் லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, ஒருத்தர் உம்ரா செய்கிறாரு, இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஏதோ தவறு செய்கிறாரு, திருப்பி உம்ரா செய்கிறாரு. அப்போ இடைப்பட்ட காலத்தில் ஏற்படுகிற தவறுகளுக்கு கஃபாரத்துன் பரிகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, வல் ஹஜ்ஜு மப்ரூருன் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னத்து, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கா இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலியாக சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, யார் ஒருவர் சரியான முறைப்படி ஹஜ் செய்து விடுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு திரும்பி விடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம இந்த நன்மையை எதிர்பார்த்து ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்குறாங்க, வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ் செஞ்சால் போதுமா அல்லது எல்லா வருஷமும் ஹஜ் செய்ய வேண்டுமா அப்படி
அப்படின்ட்டு ஒரு சஹாபி கேட்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லீமில் வருது. கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறாங்க, அதுக்கு வந்து பதில் சொல்லலை. எப்படி ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்காரு, இந்த வருஷம் செய்யணுமா, அடுத்த வருஷம் செய்யணும், தொடர்ந்து செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைகள் கேட்ட பிறகு மௌனமாக இருந்துவிட்டு அப்புறம் சொன்னாங்க, நான் வந்து அதை வந்து ஆமான்னு சொன்னாக்கா உங்கள் மேலே ஃபர்ல் ஆகிடும் அது. அதனால் வந்து எதை நான் வந்து ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொல்லுகிறேனோ அது ஒரு தடவை தான் குறிக்கும். நீங்களாக கேள்வி கேட்டு அதை அதிகமாக்கி கொள்ளாதீர்கள். அப்போ கேள்வி கேட்டு நீங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்கிறாங்க, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு சட்டம். அடுத்ததாக வந்து இந்த நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால பெற்றோர்கள், இயலாத பெற்றோர்கள் இருப்பாங்க, வசதி வாய்ப்பு இருக்கும், அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு வந்து தவாப் செய்வதற்கோ அல்லது வந்து செயல் செய்வதற்கோ அல்லது இங்கேருந்து பயணம் செல்வதற்கோ முடியாத உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க. அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்யலாமா, பிள்ளைகள் வந்து ஹஜ்ஜு செய்யலாமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ரசூல் சொல்கிறாங்க, அவங்களுக்காக நீங்கள் வந்து ஹஜ்ஜு செய்யலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குரிய ஹஜ்ஜை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது அவங்களுக்கு செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு கடமையாக இருக்கிற முதல்ல அந்த ஹஜ்ஜை செய்து கொண்டு பிறகு அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்கிறாங்க. இந்த ஹதீஸ் மூலமாக சில அறிஞர்கள் தங்களுடைய விளக்க உரையில் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னாக்கா, ஒரு பயணத்தில் போயிட்டு முதல்ல நமக்காக ஹஜ்ஜு செய்துட்டு திருப்பி வந்து இஹ்ராமுடைய எல்லைக்கு சென்று மீண்டும் இஹ்ராம் முடித்து விட்டு இன்னொரு ஹஜ்ஜு செய்யலாம் என்று சில அறிஞர்கள் வந்து தப்சீர் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய புத்தகத்தில். இந்த ஹதீஸை மையமாக கொண்டு தான் ரசூல் என்ன சொன்னாங்க, உங்கள் ஹஜ்ஜை முதல்ல செய்யுங்க, உங்களோட பேரண்ட்ஸை ஹஜ்ஜை அப்புறமா செய்யுங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த வாசகத்தை பயன்படுத்தி சில உலமாக்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க. சில அறிஞர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள், சில அறிஞர்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னாக்கா, ஒரு முறை பயணத்துக்கு சென்றால் ஒரு முறை தான் ஹஜ்ஜு, வேறு யாருக்காக செய்ய வேண்டுமானால் மீண்டும் ஒரு முறை பயணம் செய்ய வேண்டும் அப்படி சொல்லி சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு முறை பயணத்துக்கு சென்றால் ஒரு ஹஜ்ஜு தான் நம்ம செய்யணும், நமக்காக தான் செய்ய முடியும். அங்கே வந்து 5 ஹஜ்ஜு எங்கள் பாப்பாக்காக செய்கிறேன், உமாக்காக செய்கிறேன், சொந்தக்காரங்களுக்கு செய்கிறேன், சொல்லிவிட்டவங்களுக்காக செய்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு முறை நம்ம ஹஜ்ஜுக்காக செல்லும் பொழுதும் அந்த ஹஜ்ஜை வந்து அந்த பயணத்தில் ஒரு முறை செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு வந்து ஆய்வு செய்து பார்க்கும்போது விளங்குது. அது ஒரு சட்டம். அதுக்கு பிறகு பெண்கள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க இல்லையா, பெண்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது தனியாக செல்லக்கூடாது, மஹரத்தோடு செல்ல வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்து புகாரின் அந்த இதில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்குது ஹதீஸ் சொன்னாக்கா, அந்நிய பெண், அதாவது ஒரு பெண்ணோட வந்து அந்நிய ஆண் வந்து போகக்கூடாது, மகரமான ஆண்கள் துணையோடு தான் செல்ல வேண்டும். ஆணாக இருந்தாலும் வேறு வகையில் உள்ள ஆண்களோடு செல்லக்கூடாது. வாப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி, அதாவது ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பி அப்படி இருக்கணும். அண்ணன் தம்பி முறையில் அவர்களை கொண்டு போகக்கூடாது, அவங்க வயிற்றில் அவங்களோட கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் அப்படி இருக்கிற மகரமான அந்த ஆண்களோடு தான் பெண்கள் செல்ல வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி ரசூல்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் வந்து இன்னென்ன போர்கள்லாம் நான் கலந்துருக்கும் போது என்னுடைய மனைவி வந்து ஹஜ்ஜு செய்வதற்காக புறப்பட்டு சென்று விட்டார் அப்படிங்கிறாங்க. நான் வந்து போருக்கு போயிட்டேன், அந்த போருக்கு போன டயத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டு என் மனைவி தனியாக ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரசூல் சொல்கிறாங்க, நீ வந்து போருக்கெல்லாம் வரவேணாம், முதல்ல திரும்பி போய் உன்னோட மனைவியோடு சேர்ந்து நீனும் ஹஜ்ஜு செய்யுங்கிறாங்க ரசூல். புகாரி முஸ்லீமில் வந்து இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு விளங்குது, கணவன் மனைவியாக செல்ல வேண்டும், அல்லது வாப்பா மகளோடு செல்ல வேண்டும், அல்லது உடன் பிறந்த சகோதரர்களோடு செல்ல வேண்டும். இப்போ அந்த சட்டங்கள்லாம் மாஷாஅல்லாஹ் சவுதி கவர்மெண்ட்டு அதெல்லாம் சரியாகத்தான் அவர்கள் வந்து நிறைவேற்றுகிறார்கள். அதனால் பெண்கள் தனியாக செல்வதற்கு அனுமதி இல்லை. ஆனால் சமீபத்தில் சில சட்டங்களை அவங்க போட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு 55 வயது 60 வயதுக்கு மேலே கொஞ்சம் வயசான காலத்தில் தனியாக வந்தால் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அவங்க சட்டத்தை வந்து தளர்வு பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் அதுக்கு வந்து ஹதீஸ் மூலமாக நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதுக்கு பிறகு இந்த ஹஜ்ஜுக்கான டயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வந்து சூரத்துல் பக்கராவோட 197வது வசனத்தில் வந்து அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மாலூமாத், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மாலூமாத்னு பதிவு செய்யலாம். அஷ்ஹுருன் மாலூமாத்னா என்னன்னு சொன்னாக்கா, அந்த மாதங்கள் வந்து பன்மையாக இருக்கிறது. அரபி சட்டப்படி எப்படி இருக்குது, பன்மையாக இருக்கிறது. ஆனால் நம்ம செய்கிற ஹஜ் எப்போ செய்கிறோம், துல்ஹஜ் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து புறப்பட்டு மின்னாவுக்கு செல்கிறோம். அந்த ஒரு மாத காலம் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சஹாபா காலத்து வந்து ஷவ்வால் மாதத்துக்கே மக்காவுடைய எல்லையை அடைந்து விடுவார்கள் அவங்க.
மினா அந்த மக்காவுடைய எல்லை அடைந்து விடுவார்கள். எப்போ? ஷவ்வால் மாதமே. அப்போ ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் அவங்க வந்து அங்கே தங்கியிருப்பாங்க. ஆரம்பத்திலே வந்து உம்ரா செய்து விட்டு அதுக்கப்புறம் அங்கே இஹ்ராமை கலந்து விட்டு அங்கேயே தங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் அன்று மினாவுக்கு போவாங்க. அந்த பழக்கம் ஆரம்பத்தில் இருந்தது. அதுவும் கூடும் இப்பயும் நம்மளுக்கு. நம்ம கூட வந்து இப்போ சீக்கிரமாக மக்காவுக்கு சென்று 3 மாதம் முன்பு அல்லது 4 மாதம் முன்பு அங்கே சென்று ஆரம்பத்தில் உமராவை செய்துவிட்டு இஹ்ராமை கலைந்து விட்டு பிறகு துல்ஹஜ் மாதம் 8ஆம் பிறை அன்று மினாவுக்கு போகிறது கூடும் நம்மளுக்கும். சரியா? அப்போ அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை வந்து பன்மையாக சொல்லுகிறான், ஒருமையாக சொல்லலை, ஒரு மாதம் மாத்திரம் இல்லை. அப்போ தமத்துவ என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜு முறையில் வந்து 3 மாதம் 2 மாதங்களுக்கு முன்பாகவே சென்று இந்த ஹஜ்ஜுகள் வந்து செய்யலாம் என்ற சட்டமும் இந்த குர்ஆன் வசனம் மூலமாக விளங்குகிறது. அது சஹாபாக்களுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. ரசூல் செஞ்ச ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. தமத்துவ என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜை தான் அவர் செய்தார்கள் என்று நம்ம வந்து இதில் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இந்த ஹாஜிகள் வந்து அந்த மக்காவுடைய எல்லை அடைவதற்காக வந்து 5 விதமான எல்லைகள் அங்கே இருக்கிறது. வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்களுக்கு 5 வகையான எல்லைகள் இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மதினா வழியாக மக்காவுக்கு நுழையக்கூடியவர்களுக்கு வந்து துல் ஹுலைஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லை அங்கே இருக்கிறது. நீங்கள் பேருக்கு போய் பார்த்துருப்பீங்க. மதினாவிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா துல் ஹுலைஃபா என்ற இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே இறங்கி வந்து ஹிராம் கட்டுவார்கள். அது மாதிரி எகிப்து, ஜோர்டான் போன்ற நாட்டிலேருந்து வரவங்க வந்து ஜித்தா வழியாக வருவாங்க. அங்கே வந்து ஜுஹ்ஃபா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த ஜுஹ்ஃபா எல்லை வழியாக வருவாங்க. அங்கே வரவங்க எல்லாமே யலம்லம் என்று சொல்லக்கூடிய எல்லை இருக்குது. நம்மெல்லாம் அந்த வழியாக தான் போகணும். இந்தியாவை சேர்ந்தவங்கலாம் எகிப்தெல்லாம் ஒரே வழி தான். நம்ம வந்து நமக்கு என்ன சட்டம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறதுனால அந்த யலம்லம் என்ற இடத்துல இறங்கி அந்த மீகாத் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலில் போய் நம்ம இஹ்ராம் கட்ட முடியாது. நம்ம என்ன செய்யணும்னாக்கா இங்கேருந்தே இஹ்ராம் கட்டிடணும். ஏர்போர்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்னு சொன்னாக்கா, உதாரணமாக சென்னை டு ஜித்தா அப்படின்னு சொன்னாக்கா இங்கேருந்து இஹ்ராம் கட்டிவிட்டு நம்ம சொல்லணும். சில பேர் கனெக்டிங் ஃப்ளைட்டில் போவாங்க. ஓமான் போய் மஸ்கட்டு போய் அல்லது இலங்கை போவாங்க. அந்த கனெக்டிங் ஃப்ளைட்டில் போகிறவங்க அங்கே இறங்கி ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுப்பாங்க. அங்கே வந்து குளிச்சுட்டு இஹ்ராம் அங்கே கூட கட்டிக்கலாம். ஆனால் நியத்து வைப்பது எங்கே வைக்க வேண்டும் என்று சொன்னால் யலம்லம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து யலம்லம் என்ற இடத்துல நியத்து வைக்கணும். அந்த நியத்தை எப்படி வைக்கணும்? இந்த நியத்தை மாத்திரம் ரசூல் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. மற்ற எந்த அமலுக்குமே சொல்லலை. இப்படி மற்ற எந்த அமல் செஞ்சாலும் மனசில் நினைச்சா போதும். ஆனால் இந்த ஹஜ்ஜை உம்ராவை பொறுத்த வரைக்கும், உம்ரா ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லணும்னாக்கா லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உம்ரா செய்வர்களுக்கு ஹஜ்ஜை சேர்த்து செஞ்சாக்கா லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜன் என்ற வார்த்தையை வந்து அந்த வசனோல் மீகாத்துன்னு வர்ற அந்த இளம்லம் இடத்துல சொல்லிவிடணும். இந்த இதுக்கு மாத்திரம் அனுமதி இருக்கிறது வெளிப்படையாக சொல்வதற்கு. ரசூல் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக சொல்லணும், வெளிப்படையாக சொல்லிடணும் இந்த வார்த்தையை லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை அடையும் போது சொல்லிடணும். அதற்கு பிறகு அந்த லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜன் என்று சொன்ன பிறகு யாரிடத்துல பேசாமல் கல்வியாக சொல்லணும். கல்வி என்னென்னது நம்ம பார்த்துருக்கீங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக். இதுதான் தல்பியா. இந்த தல்பியான்னு சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இந்த தல்பியாவுடைய சிறப்பை பற்றி ரசூல் சொல்கிறாங்க. யார் ஒருவர் வந்து எல்லையை அடைந்து அங்கே வந்து இந்த நியத்தை சொல்லிவிட்டு இந்த தல்பியாவை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து பல சிறப்புகள் இருக்கிறது. பல படைப்பினங்கள் எல்லாம் அவருக்காக பாவமன்னிப்பு தருகிறதெல்லாம் ரசூல் நிறைய ஹதீஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போ வரைக்கும் இந்த தல்பியா சொல்லணும்னு சொன்னாக்கா அந்த அந்த நியத்து வைத்த பிறகு காபாவை பார்க்கின்ற வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வேறு எந்த பேச்சும் பேசக்கூடாது. இன்னும் தேவைப்பட்ட அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக் என்றதை வந்து நம்மளே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது கண்டிப்பாக உம்ராவும் ஹஜ்ஜும் செய்யக்கூடியவர்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை வந்து கொஞ்சம் சவுண்டாக சொன்னதாகலாம் ஹதீஸ்ல வருது. இதில் மட்டும் கொஞ்சம் மாற்றம். இந்த ஹஜ்ஜில் மாத்திரம் மற்ற காரியங்களை வந்து சவுண்டாக சொல்ல வேணாம்னு ரசூல் சொன்னாங்க. வெளிப்படையாக ரொம்ப சவுண்டாக சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தல்பியாவை மாத்திரம் வெளிப்படையாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த தல்பியாவை சொல்வதற்கு தான் இத்தனை லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம்லாம். ஞாபகம் வச்சுக்கிங்க. உலகத்திலிருந்து வருகிற அனைத்து முஸ்லீம்களுமே இந்த தல்பியா தான் அந்த ஹஜ்ஜுடைய முக்கியமான விஷயமே இந்த தல்பியா தான். ஏன்? உலக மக்கள் அனைவருக்கும் இந்த தல்பியா மூலமாக நம்ம ஒரு உண்மையை சொல்லுகிறோம். என்ன உண்மை? அவனுக்கு இணையாக எந்த ஒன்றும் இல்லை. லப்பைக்கு என்ன அர்த்தம்? நான் வந்து விட்டேன் அல்லன்னு அர்த்தம். லப்பைக்கேன்னா நான் வந்து விட்டேன் அல்ல.
லா ஷரீக்க, உனக்கு எந்த விதமான இணைத்துணை எதுவுமே கிடையாது என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதற்காகத்தான் வந்தேன்னு அர்த்தம். அதுவும் திருப்பி திருப்பி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக்க லக்க லப்பைக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னல் ஹம்த, உனக்குத்தான் எல்லா புகழும், வன் நியாமத்தை, அருள் கொடை எல்லாம் முன்மூலமாக தான் எனக்கு கிடைக்கிறது. அப்போ வந்து அது லக்க, அது வந்து இன்னல் ஹம்த லக்கவல் முல்க் லா ஷரீக்க லக்க, உனக்கு துணையாக எந்த ஒன்றும் இல்லை, ஆட்சி அதிகாரம் முழுவதும் உனக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து உலக மக்கள் அனைவரும் அதை கேட்டு பார்க்க வேண்டும் என்பது இன்னொரு காரணம். சுற்றி இருப்பவர்கள் அதை கேட்க வேண்டும், அது சொல்லப்படுகிற வாசகத்துக்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு புகழாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவன் கையில் தான் இருக்கிறது என்பதை இந்த உலக மக்கள் அனைவரும் விளங்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் வந்து தல்பியாவுக்கு வந்து மிகச்சிறந்த சிறப்பை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆட்சி அதிகாரம் என்பது நம்ம நினைக்க இந்த லோக்கல் ஆட்சி அதிகாரம் நினைச்சிடக்கூடாது. மனுஷனாக நம்ம ஏற்பாடு பண்ணி கொண்டு வைக்கிறோம், அந்த ஆட்சி அதிகாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அவனால் படைக்கப்பட்ட அவன் அல்லாத அனைத்தையும் அவன் ஆட்சி அதிகாரம் செய்கிறான், அவன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறான். அதுக்கு தேவையான அனைத்தையும் அவன் கொடுக்கிறான், அது எல்லா நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறான், அதற்கான நேரத்தை வந்து நிர்ணயிக்கிறான், அதுக்கு தேவையான கொடுத்து விட்டு அதனுடைய மௌத்தை நிர்ணயிக்கிறான். அதுக்கு பிறகு நம்ம மனிதர்கள் மாத்திரம் எழுப்புகிறான். இதுக்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரம் என்பது அந்த வார்த்தையுடைய அந்த விஷயம்தான் சின்னதாக இருக்குது. நம்ம நினைச்சிட்டு இந்த ஆட்சி அதிகாரம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசப்படலாங்க. அல்லாஹ் பேசுகிற ஆட்சி அதிகாரம் அவனால் படைக்கப்பட்ட அனைத்திற்கும் அவன் தான் அரசன், அவன் சொன்னதுதான் சட்டம், யாரும் மீற முடியாது, எவனும் கேட்க முடியாது, எந்த கேள்வியும் கிராஸ் கேள்விலாம் கேட்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அவனை வந்து யாரும் கேட்கக்கூடாது, அவன் எல்லாரையும் கேட்பாங்க. வளவோ இஸ்ரோ அவன் வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய, நீங்கள் கேட்கப்படுவீர்கள், வளா அவன்கிட்ட எவனும் கேட்கக்கூடாதுங்கிறான். அந்த அளவுக்கு வந்து மிகவும் அதிகாரம் மிக்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவன் நிர்வகிக்கிறான். அந்த அதிகாரம் என்ற வார்த்தை தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதிகாரம் என்பது நமக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் பண்ணக்கூடாது. அங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல இது சொல்லிக்கிறேன், எனக்கு தேவைப்படுது இந்த இடத்துல. இல்லைன்னா வார்த்தைகள் வந்து மனிதர்களுக்கும் அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான், அதே வார்த்தையை வந்து அல்லாஹ்வுக்கும் பயன்படுத்திக் கொள்வான். அது காரணம் என்னவென்று சொன்னால் அது வந்து நமக்கு புரிய வேண்டும் என்பதற்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த வார்த்தை ஒன்றாக இருப்பதால் அதை போய் அல்லாஹ்ட்ட போய் கனெக்ஷன் பண்ணி பார்க்கக்கூடாது எந்த வார்த்தையுமே. உதாரணமாக அல்லாஹ் சமய ஒன்று இருக்குது, அல்லாஹ் பார்க்கிறான், நானும் பார்க்கிறேன், அல்லாஹ்வும் பார்க்கிறான், கனெக்ஷன் கொடுக்க முடியுமாங்க விட்டு? நம்முடைய பார்வையுடைய லிமிட்டேஷன் வேறு. நாமும் செவியே இருக்கிறோம், அவனும் சமயவும், அவனும் செவியே இருக்கிறான், நம்முடைய லிமிட்டேஷன் வேறு. அப்போ எல்லைக்கு உட்படாத பார்வை, எல்லைக்கு உட்படாத அந்த செவியே இருக்கும் திறன், அதை வந்து கற்பனை கூட பண்ண முடியாது. நம்ம அவன் எப்படி இவ்வளோ படைப்படைங்களுடைய அந்த எண்ணத்தை கேட்கிறான், இவ்வளோ படைப்படைங்களுடைய துவாவை எப்படி அவன் செவியம் எடுக்கிறான், எப்படி அதுக்கு பதிலளிக்கிறான், அதுக்கெல்லாம் எந்த பதிலும் யாரும் சொல்லக்கூடாது. இஸ்லாமுடைய பேசிக் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தில், அந்த வல்லமை விஷயத்தில் அதுக்கு வந்து லாஜிக்காலாம் யாரும் பதில் சொல்லக்கூடாது, தெரியாது தான் சொல்லணும். எப்படி பார்க்கிறான் என்று எங்களுக்கு தெரியாது, எப்படி கேட்கிறான் என்று தெரியாது, எப்படி அவன் தொடர்பு வைத்துக்கிறான் மனிதனோடு தெரியாது, எப்படி அனைத்து உயிரோடும் தொடர்பு வைத்துக்கிறான் யாரும் கண்டுபிடிக்கணும், எந்த விஞ்ஞானமும் அவன்கிட்ட கட்டுப்படுத்தாது. அது எனக்கு தெரியாது என்று தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய பார்வைக்கு அந்த வார்த்தை வேணுமானால் சமி ஒன்று இருக்கும், வார்த்தை வேணுமானால் நம்ம பார்த்தல்ட்டு இருக்கும். அந்த வார்த்தையை கொண்டு போய் அங்கே போய் ஜாயின் பண்ணி அந்த தகுதிக்கு இந்த தகுதிக்கும் ஒத்து பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் இந்த முழுக்கும் அப்படித்தான். அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் நமக்கு சாதாரணமாக நம்மளாம் சேர்ந்து செலக்ஷன் பண்ணி வைக்கிற ஆட்சி அதிகாரம் வேறு. அது எப்போ வேணாலும் கவுந்து போய்டும், அதில் வரும், அது வேறு விஷயம். அது சும்மா நம்மளுக்காண்டி நிர்வாகத்துக்காண்டி ஏற்படுத்தப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரம் அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அது அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் என்பது மிகப்பெரியது, அது எல்லைக்கு உட்படாதது, அது கற்பனை செய்ய முடியாதது. அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று தான் இந்த தல்பியாக நம்ம சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிலே பண்ணி பார்க்கும்போது லைவில் எல்லாம் அது சொல்லிக்கொண்டே போவார்கள், எல்லாம் சொல்லிக்கொண்டே போவார்கள். நடந்து போகும்போதும், மினா போகும்போதும், அரஃபா போகும்போதும், அந்த நியத்து சொல்லிவிட்டு அங்கே காபா வரை வருகிற போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது திக்ராவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின் சப்ஜெக்ட். இதில் இந்த ஹஜ்ஜிலேயே இந்த தல்பியா சொல்கிறது தான் மெயின் சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம வந்து யாருக்கெல்லாம் மனப்பாடம் இல்லையோ அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். 2 லைன் தான் இருக்குது, அது ராகமாக அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்மளும் அந்த ராகமாக சொல்கிறதுக்கு இதில் மாற்றத்து தலை இல்லை. மற்ற விஷயத்துக்கு திக்ரு சேர்த்துக்கலாம், வேகமாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொல்லலாம், வெளிப்படையாக சொல்லாதீங்க. ஆனால் இதை மாத்திரம் உரத்து சொல்லுங்கள், நல்லா கேட்குற மாதிரி சொல்லுங்கள், எல்லாரும் செவி எடுக்கட்டும் சொல்கிறாங்க. அதனால் இந்த கல்வியா விஷயத்தில் நம்ம வந்து மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அர்த்தத்தை விளங்கி அதில் உள்ள கருத்துக்களை விளங்கி செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.